Welcome back to our channel. This is Nandu Patel Vlogs. பாலூட்டும் தாய்மார்களுக்கு பால் சுரப்பை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸை உள்ளடக்கிய பால் சுறா வச்சு மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. ஒரு பேனில் 4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதுலேயே ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக அந்த ஹீட்லேயே இது வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடும். இப்போது இது கூட ஒரு 6லேருந்து 7 பூண்டு சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மீன் குழம்பு நல்லெண்ணெயில் செய்யும்போது தான் அதோட கூடுதல் சுவை கிடைக்கும். ஸோ இப்போ தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை கப் அளவு பூண்டு சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு வந்து பூண்டும் நல்லெண்ணெயும் தான் வந்து அதிக சுவையை தரும். ஸோ கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போது பூண்டு நல்லா சிவக்க வறுத்ததுக்கு அப்புறமா இது கூட கத்திரிக்காய் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் கத்திரிக்காய் வதக்கும் போது அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ கத்திரிக்காய் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 3 தக்காளி மீடியம் சைஸில் நான் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே தக்காளி சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா புளி கரைச்சதுக்கப்புறம் அந்த புளியில் கூட நீங்கள் தக்காளியை கரைச்சிக்கலாம். இப்போது இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா குழம்பு மிளகாய் தூள் நான் வந்து சேர்க்குறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைச்சவோ சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு லெமன் சைஸுக்கும் கொஞ்சம் அதிகமாக வந்து புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். புளி தண்ணியை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் வந்து இது கூடயே சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இந்த பால் சுறா மீனில் வந்து ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் இருக்கிறதுனால இது மூளைக்கு இதயத்துக்கெலாம் ரொம்பவே நல்லது. அண்ட் பால் சுரப்பை அதிகரிக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் மிளகு தேங்காய் பூண்டெல்லாம் சேர்த்து அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இந்த குழம்பு கூட சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ கூடவோ குறைச்சவோ சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மீனை வந்து இது கூட நம்ம சேர்க்க போகிறோம். இந்த மீன் துண்டுகளை சேர்த்துக்கிட்டு இருக்கிற இந்த கேப்பில் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா என்னோடய இன்னொரு சேனல் பியூட்டி ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து இதில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். மறக்காமல் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மீனை குழம்புல சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து நீங்கள் வந்து இறக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய சுவையான பால் சுறா மீன் குழம்பு தயாராகிடுச்சு. சூடாக இருக்கக்கூடிய சாதத்தில் இந்த குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து மிளகும் வந்து கொஞ்சம் வந்து அதிகமாக சேர்த்துக்கணும். மிளகு அதிகமாக சேர்க்கறதுனால வந்து காரம் அதிகமாக இருக்கும்ல நினைக்க வேண்டாம். அதனால தான் நம்ம வந்து நல்லெண்ணெயில் செய்கிறோம். ஸோ அந்த காரம் வந்து அந்த நல்லெண்ணெய் சேர்க்கும் போது வந்து ரொம்ப கம்மியாகிடும். ஸோ கண்டிப்பாக இந்த பால் சுறா மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன மாதிரியான வீடியோஸ் வந்து குக்கிங் ரிலேட்டடாக எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லி கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இஸ் பாய் ஃப்ரம் உங்கள் நந்து பட்டன்.